இன்று வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரத நோன்பின் சிறப்புகள். வரலட்சுமி விரதம் என்பது கணவருக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டியும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டு பெண்கள் கடைபிடிக்கும் முக்கிய விரதங்களில் இந்த வரலட்சுமி விரதமும் ஒன்று. இந்த வரலட்சுமி விரதம் உருவானது குறித்து பல புராண கதைகள் கூறப்படுகின்றன. மகத நாட்டில் குந்தினபுரம் என்னும் ஊரில் சாருமதி என்ற பெண் தன் கணவர், மாமனார், மாமியார் என குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். சாருமதி தினமும் லக்ஷ்மி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இறை அம்சமாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள். இதனால் மனமகிழ்ந்த அன்னை வரலட்சுமி தேவி அவளது கனவில் தோன்றி, உனது பக்தியால் மனம் மகிழ்ந்தோம். என்னை நினைத்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் குடிக்கொள்வேன் என்றார். மேலும் கனவில் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான வழிமுறைகளையும் தேவி கூறியருளினார். மறுநாள் அதிகாலையில் கண் விழித்ததும் தான் கனவினில் கண்டவற்றை குடும்பத்தினரிடம் கூறினாள் சாருமதி. இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அனைவரும் இந்த சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டனர். அதன்படி விரதமிருந்து அன்னை வரலட்சுமி தேவியின் அருளை பெற்றனர். இவர் விரதமிருந்து பெற்ற நன்மைகளை பார்த்த அந்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தார். அவரது மனைவி சுரச்சந்திரிகா. இந்த தம்பதிகளுக்கு ஷியாமபாலா என்ற மகள் இருந்தாள். இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். தன் மகள் மீது அதிக அன்பு கொண்டிருந்த சுரச்சந்திரிகா அவளது பிரிவு தாங்காமல் மிகுந்த சோகத்தில் இருந்து வந்தாள். ஒரு சமயம் அன்னை மகாலட்சுமி தேவி வயதான சுமங்கலியின் வேடத்தில் சுரச்சந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார். அன்னை மகாலட்சுமி சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாக கூறி அதை கடைபிடிக்கும்படி எடுத்து கூறினார். ஆனால் தன் மகளை பிரிந்த வருத்தத்தில் இருந்த சுரச்சந்திரிகா லக்ஷ்மி தேவியை யாரோ யாசகம் கேட்டு வந்திருப்பதாக கருதி அவமானப்படுத்தி வெளியே விரட்டிவிட்டாள். விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவியை அரசியின் மகளான ஷியாமபாலா சமாதானப்படுத்தினாள். அத்துடன் லக்ஷ்மி தேவியிடமிருந்து வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்றாள். இதையடுத்து பக்தியுடன் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள். விரதத்தின் மகிமையால் அவள் செல்வச் செழிப்பு பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தாள். ஆனால் லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்திய அவளது பெற்றோர் எல்லாவற்றையும் இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி ஏழ்மையில் வாடத் தொடங்கினர். தன் பெற்றோரின் நிலைமையை அறிந்த ஷியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் இங்கிருந்து அனுப்பிய தங்கம் எல்லாம் அவர்கள் செய்த தீவினையால் கரியாக மாறிப்போனது. இதை கேள்விப்பட்டு வருந்திய ஷியாமபாலா தன் தாயான சுரச்சந்திரிகாவிடம் அன்னை வரலட்சுமி தேவியின் வரலட்சுமி விரதத்தை குறித்து கூறி பூஜை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள். அதன் பிறகு விரதத்தின் பலனால் இழந்த செல்வங்கள் பெற்று மீண்டும் சுகவாழ்வு வாழத் தொடங்கினாள். சித்திரநேமி என்றவள் தேவர் குலப்பெண் நீதிபதியாக இருந்தாள். அவள் தேவர்களுக்கிடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நடுவராக இருந்து நியாயமான தீர்ப்பு வழங்குவாள். ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அன்னை பார்வதி தேவி, நாதா, நான் உங்களை ஜெயித்து விட்டேன் என்றார். ஆனால் அதை மறுத்தார் சிவபெருமான். இதனால் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் இருவரும் சித்திரநேமியிடம் இதற்கான தீர்ப்பை கேட்டனர்.
அவள் பரமசிவன் தான் போட்டியில் வெற்றி பெற்றதாக கூறினார். இதனால் கோபம் கொண்ட அன்னை பார்வதி தேவி, நீ பொய் கூறியதால் குஷ்ட ரோகியாகி பொலிவிழந்து தவிப்பாயாக என்று சாபமிட்டார். இதையடுத்து தன்னை மன்னித்தருளும்படி வேண்டினான் சித்திரநேமி. உடனே மனம் இறங்கிய அன்னை பார்வதி தேவி நதிக்கரையில் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் உனக்கு ஏற்பட்ட இந்த நிலை மாறும் என்று சாப விமோச்சனம் கூறி அருளினார். சித்திரநேமியும் அவ்வாறே விரதமிருந்து வரலட்சுமி தேவியை வழிபட்டு நோய் நீங்கி சாப விமோச்சனம் பெற்றார். விரதம் இருக்கும் முறை: பூஜைக்கு முதல் நாளே இல்லத்தை சுத்தம் செய்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். அதன்படி பூஜை அறையை மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைக்க வேண்டும். அதன் பின் அன்னை வரலட்சுமியின் படம் வைத்து அதற்கு அலங்காரம் செய்ய வேண்டும். வரலட்சுமி படத்தின் முன்னர் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சரிசியை பரப்ப வேண்டும். அதன் மேல் தேங்காய், எலுமிச்சை பழங்கள், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றையும் வைத்து அன்னை லக்ஷ்மி தேவிக்கு மஞ்சளாடை அணிவிக்க வேண்டும். ஒரு கலசத்தை எடுத்து அதனை சுற்றி மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அந்த கலசத்தில் அரிசியை நிரப்பி அதன் மேலே குங்குமம் தடவிய முழு தேங்காயை வைக்க வேண்டும். அந்த கலசத்தை இலையில் பரப்பிய அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும். பூஜையில் மஞ்சள் தடவிய 9 இலைகளால் ஆன 9 முடிச்சுக்கள் போடப்பட்ட நோன்பு சரடை வைக்க வேண்டும். மஞ்சள் கயிறு என்பது மங்களத்தின் அறிகுறியாகும். அன்னை வரலட்சுமி தேவியின் அருளுடன் அஷ்டலக்ஷ்மிகளையும் இணைத்து 9 லக்ஷ்மிகள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குத்து விளக்கேற்றி வைத்து கலசத்திற்கு மலர் மாலை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கலசத்தின் மீது அன்னை மகாலட்சுமியின் முக பிம்பத்தை பதிக்கலாம். முதலில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும். பின்பு வரலட்சுமி தேவிக்கான பாடலை பாடி மலர்களை தூவி தீபங்கள் காட்ட வேண்டும். பூஜையின் முடிவில் 9 முடிச்சு போட்ட மஞ்சள் சரடை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். பின்பு அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கலாம். வரலட்சுமி விரதமிருந்து வழிபட்டால் அஷ்டலக்ஷ்மிகளான ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி ஆகியோரை வணங்கிய பலன்கள் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாகும். குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும். கணவன் மனைவி இடையேயான கருத்து வேறுபாடு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். அன்னை வரலட்சுமி தேவியை வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வாழ்வின் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பெற்று மகிழ்வோம். வரலட்சுமி விரதத்தின் வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.